உங்களில் எத்தனை பேர் நாவல் படிச்சிருக்கீங்க? ஏன் கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாவலிஸ்ட், ஒரு ஆத்தர், ஒரு ரைட்டர். இவர் தமிழில் இவரோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. தமிழ் இலக்கியத்தில் மட்டும் இல்லை, தமிழ் ரைட்டிங்ஸில் மட்டும் இல்லை, தமிழ் புக்ஸில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவிலையும் இவரோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. இந்த டைலாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டைலாக் தெரியாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். ஏன்னா ரஜினி சார் நடித்து சிவாஜி படத்தில் வந்த டைலாக் தான் இது. சரி, இந்த சிவாஜி படத்தில் வந்துச்சு இந்த டைலாக். ஆனால் இந்த டைலாகை யார் எழுதுனான்னு தெரியுமா? அந்த டைலாகை எழுதினவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. வசனம் மட்டும் இல்லைங்க, இவர் இன்னும் நிறையா நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அந்த நாவல்ஸ்லாம் படமாகவும் ஆக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரியா, நம்ம ரஜினி சாரும் ஸ்ரீதேவி மேடமும் நடித்த பிரியா படம் இருக்குல்ல, அந்த படமும் இவர் எழுதின நாவலை தழுவி தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கமல் சார் நடித்த விக்ரம் படம், அதாவது இப்போ வந்த விக்ரம் சொல்லலைன்னா 1980களில் வந்துச்சு, அந்த விக்ரம் பற்றி சொல்கிறேன். அந்த விக்ரம் படமும் இவர் எழுதின நாவலிருந்து தழுவப்பட்டு எடுக்கப்பட்ட படம் தான் அந்த விக்ரம். அது மட்டும் இல்லை, அந்த விக்ரம் படத்துக்கு இவர் தான் டைலாகு, அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஸ்க்ரீன் பிளேயும் எழுதியிருக்காரு. இந்த படங்கள் மட்டும் இல்லைங்க, இவர் தமிழ் சினிமாவில் நிறையா படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. இவர் வசனம் எழுதின எல்லா படமுமே பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. இவர் முக்கியமாக வசனம் எழுதின 2 டைரக்டருங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. ஒன்று சங்கர் சாரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சங்கர் சார் எடுத்த எல்லா படமுமே ஹிட்டு. இது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் சார் எடுத்த எல்லா படமுமே ஹிட்டு. இப்போவே உங்களில் பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். நம்ம இன்றைக்கி எழுத்தாளர் சுஜாதாவை பற்றி தான் பேச போகிறோம். நான் உங்கள் ஏஆர், இது ஏஆர்ஸ் இன்ஃபோ விளாக்ஸ். வெல்கம். சமீபமாக வந்த இந்தியன் 2 படம் கூட தாத்தா வர போகிறாரு, கதரை விட போகிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் தாத்தாவும் வந்தார், கதரை விட்டுட்டார் தியேட்டரில் எல்லாத்தையும். பொதுவாகவே சங்கர் படங்கள்னாவே பிரம்மாண்டம், ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் ஆடியன்ஸ் போவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சுஜாதா அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்த மோஸ்ட் ஆஃப் த சங்கர் மூவிஸ் அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயோ இல்லை அந்தளவுக்கு இதோ இல்லாததை நம்மளால் கவனிக்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கர் படத்துங்களில் சுஜாதா அவர்கள் வெறும் வசனம் மட்டும் எழுத கிடையாது, ஸ்க்ரீன் பிளேக்கு தேவையான நிறைய இன்புட்ஸும் கொடுத்துருக்காரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா அவர்கள் திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் இயக்குனர்கள் எத்தனையோ திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்ற எத்தனையோ புக்ஸை படிப்பாங்க. அந்த புக்ஸில் இவர் சுஜாதா எழுதுனா திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்ற புத்தகமும் ஒன்று. டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு இவர் வசனம் மட்டும் எழுதி கொடுக்காம ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, படத்துலேயும் சரி, காட்சிகள்லையும் சரி இவரோட இன்புட் அதிகமாகவே இருந்திருக்கு. அது நம்ம எங்கே கவனிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்தியன் 1 படத்துக்கும் இந்தியன் 2 படத்துக்கும் உள்ள வித்தியாசத்துலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாருமே இந்தியன் 1 இருந்த அளவுக்கு அப் டு த மார்க் இந்தியன் 2 இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை சுஜாதா அவர்களோட இன்புட்ஸு இந்த இந்தியன் 2 படத்துலையும் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக வந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சுஜாதா அவர்கள் சங்கர் சாருக்கு மட்டும் ஒரு பக்கபலமாக இல்லைங்க, அவர் மணிரத்னம் சாருக்கும் பக்கபலமாக இருந்தார். பொதுவாகவே மணிரத்னம் சார் படத்துங்களில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப ரத்ன சுருக்கமான டைலாக்ஸ் தான் வச்சுருப்பார். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எப்படி டைலாக்ஸ் எழுதி கொடுக்கணும், சங்கர் சார் படத்தில் அவருக்கு டைலாக்ஸ் எப்படி எழுதி கொடுக்கணும் அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேருக்கிட்டையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ் எழுதி கொடுத்து ஒர்க் பண்ணவர் தான் சுஜாதா அவர்கள். சுஜாதா அவர்கள்னு சொல்கிறேன்ல, இது அவரோட உண்மையான பேர் கிடையாது. இது அவரோட பென் நேம் மட்டும்தான். அவரோட உண்மையான பேர் எஸ் ரங்கராஜன். ஏன் இந்த பேர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அது ஏன்னா, அவர் குமுதம் பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது அதே குமுதம் பத்திரிகையில் இன்னொரு ரைட்டர் இருந்திருக்காரு. அவர் பேர் ராக்கி ரங்கராஜன். இந்த ரங்கராஜன்ற பேருக்கு நடுவில் 2 பேருக்கு கிளாஷஸ் வருது. அதாவது யார் எழுதுனா அப்படின்றத வாசகர்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு கோணத்தில் யோசித்து தான் தன்னோட மனைவி பேரான சுஜாதாவையே தன்னோட பென் நேமாக அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார். பென் நேம்னா மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பென் நேம் அப்படின்னா எந்த ஒரு ஆத்தராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாவலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட சொந்த பேரில் எப்போவுமே எழுத மாட்டாங்க நாவல்ஸ். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு புனை பேர் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி தான் எஸ் ரங்கராஜன் அப்படின்ற அவர் சுஜாதா அப்படின்ற புனை பேரில் நாவல்ஸ் மற்றும் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தார். சுஜாதா அவர்கள் 3 மே 1935 ட்ரிப்ளிகேனில் பிறந்தார்.
என்னதான் இவர் சென்னையில் பிறந்திருந்தாலும் இவர் வளர்ந்தது எல்லாமே வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்க ஸ்ரீரங்கத்தில் தான் இவர் வளர்றாரு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா அவர்களோட அப்பா வந்து ஒரு கவர்னமெண்ட் எம்ப்ளாயி, அதாவது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு வந்து அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சுஜாதா அவர்களை வந்து பால்ய வயதிலேயே கொண்டு போய் அவங்களோட தாத்தா வீட்டில் விட்டுறாங்க. அவங்க வீட்டில் தான் அவர் வளர்றாரு. சுஜாதா அவர்கள் வந்து திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜில் தான் இவர் வந்து தன்னோட படிப்பு முடிச்சிருக்காரு. இந்த படிப்பை முடிச்சுட்டு மெட்ராஸில் இருக்க MIT, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற இதில் வந்து தன்னோட BE படிப்பை படிச்சிருக்காரு. இவரும் ஒரு இன்ஜினியர் தான். இன்ஜினியர்னா இப்போ யூடியூப் ஆரம்பிச்சுக்கிற இன்ஜினியருங்கிற மாதிரிலாம் கிடையாது. இவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியராகவே வேலை பார்த்துருக்காரு. இவர் MITயில் படிக்கும்போது ஒரு எஸ்ஏ காம்படிஷன் ஒன்று நடக்குது. அந்த எஸ்ஏ காம்படிஷனில் இவரும் ஒருவரும் 2 பேரும் பரிசு வாங்குறாங்க. என்னென்னா, சுஜாதா அவர்கள் வந்து இன்ஃபினிட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் எழுதுகிறாரு. ஒருத்தர் வந்து ஹவு டு பில்ட் ஸ்பேஸ் ஷிப்ஸ் அப்படின்ற ஒரு இதில் எழுதுகிறாரு. ஸ்பேஸ் ஷிப்ஸ் அப்படின்னாலே யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னா அவர் தான் APJ அப்துல் கலாம். ஆமாங்க, சுஜாதா அவர்களும் APJ அப்துல் கலாம் அவர்களும் MITயில் ஒரே காலகட்டத்தில் படித்தவங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள். தமிழில் விஞ்ஞான கட்டுரைகள் எழுதுறதை பற்றி ஒரு போட்டி வச்சாங்க இதில் MITயில் இருக்கும்போது. அந்த போட்டியில் நான் கலந்துட்டேன். அதில் கலந்துகின்ற இன்னொருத்தர் வந்து டாக்டர் அப்துல் கலாம். உங்க கிளாஸ்மேட்? ஆமாம், என்னுடைய பேட்ச்மேட், கிளாஸ்மேட். அவர் ஏரோநாட்டிக்ஸ் படிச்சார், நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிச்சார். சமகாலத்தில் ஒரே வகுப்புல ஒரே நிலையில படிச்சிருக்கீங்க. ஆகாய விமானங்கள் கட்டுவது அப்படின்ட்டு ஒரு இது பண்ணேன். நான் வந்துட்டு இன்ஃபினிட் மேத்தமேட்டிக்ஸை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். 2 பேருக்குமே பரிசு கிடைச்சது. சுஜாதா அவர்கள் வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போவே வந்து திருச்சியில் லோக்கல் பத்திரிகை சிவாஜி அப்படின்ற ஒரு லோக்கல் பத்திரிகைக்கு இவர் முதல்ல ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு. அதுவும் பப்ளிஷும் ஆணுச்சு. அதுக்கப்புறம் 13 வருடங்கள் இவர் எந்த பத்திரிகைக்கும் கட்டுரைகள் எழுத கிடையாது. தன்னோட படிப்பு மேலேயே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, 13 வருடங்களுக்கு அப்புறம் தன்னோட நண்பர் ஒருத்தர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர், அவர் ஒரு குமுதம் பத்திரிகைக்கு அவர் ஒரு கட்டுரை எழுதும்போது அந்த கட்டுரையில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் செஞ்சுருக்காரு. அது வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்ற பேர்லேயே குமுதம் பத்திரிகையில் பிரிண்ட் ஆயிருக்கு. சுஜாதா அவர்களோட பால்ய சிநேகிதனான கஸ்தூரி ரங்கன் அப்படின்றவர் நியூயார்க்கில் இருக்க டைம்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்ற பத்திரிகையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்தியா திரும்பி வந்து அவர் தன்னோட சொந்த பத்திரிகை, அதாவது கனையாளி அப்படின்ற ஒரு சொந்த பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து அவருக்கு சுஜாதா அவர்கள் நல்ல கட்டுரை எழுதுறாரு அப்படின்றது தெரிய வந்து சுஜாதா அவர்களை நீயே கட்டுரை எழுதலாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. சுஜாதா அவர்கள் வந்து கனையாளி அப்படின்ற பத்திரிகையில் முதல்ல நீர்க்குமிழி அப்படின்ற தலைப்பில் தான் அவர் வந்து ஒரு காலம் எழுதுறாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா அப்படின்ற பேரில் எழுதலை. நான் முதலே சொன்னேன்ல அவங்கள்ட்ட, அவர் SR ராஜன் அப்படின்ற பேரில் எழுதுறாரு. அதாவது S ரங்கராஜன் அப்படின்ற பேரில் தான் எழுதுறாரு. இப்போ வந்து நம்ம சுஜாதா அவர்களோட நோட்டபுள் ஒர்க்ஸை பற்றி பார்க்கலாம். இவர் எழுதின நாவல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா என் இனிய எந்திரா மற்றும் மீண்டும் ஜீனோ, இது 2மே வந்து சீக்வல்ஸ். அதாவது இந்த என் இனிய எந்திரா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோ நாய் ஒன்று இருக்கும். இந்த ரோபோ நாயை சுற்றி நடக்கிற கதை தான் இந்த என் இனிய எந்திரா. சுஜாதா அவர்கள் வந்து நிறையா படத்துக்கு வசனம் எழுதினார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில நோட்டபுளான படத்தை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நினைத்தாலே இனிக்கும், நாடோடி தென்றல், ரோஜா, திருடா திருடா, இந்தியன், உயிரே, கண்ணெதிரே தோன்றினால், முதல்வன், கண்டு கொண்டேன், நிலாக்காலம், கன்னத்தில் முத்தமிட்டால், விசில், பாய்ஸ், செல்லமே, ஆயுத எழுத்து, கண்களால் கைதிசை, உதயா, லெஜெண்ட் ஆஃப் புத்தா, உள்ளம் கேட்குமே, அந்நியன், சிவாஜி, எந்திரன். இந்த எந்திரன் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் டைலாக் எழுதலை, இவர் தான் டைலாக் எழுதுறதா இருந்துச்சு. அது முன்னே சுஜாதா அவர்களோட மரணம் நிகழ்ந்தனால இந்த படத்துக்கு அவரால் எழுத முடியாமல் போச்சு. ஆனால் எந்திரன் அப்படின்ற பேரே சுஜாதா அவர்கள் கொடுத்தது தான் அந்த படத்துக்கு. சுஜாதா அவர்கள் வந்து வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்லை, பேசிக்கலி இவர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். இவர் வந்து நம்ம MITயில் படித்தாருன்னு பார்த்தோம்ல, அங்கே வந்து இவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் பண்ணார். அது பண்ணி முடிச்சுட்டு பெங்களூரில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணார். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு பேலட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பேப்பரில் ஓட்டை குத்தி அதை மடக்கி அந்த இதில் போட்டுட்டு வந்துடுவோம், பாக்ஸில் போட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் EVM மிஷின்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த EVM மிஷின்ஸ்லாம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில்
சுஜாதா அவர்களோட சூப்பர்விஷனில் தான் டிசைன் செய்யப்பட்டு ப்ரொடக்ஷனுக்கு வெளிவந்தது. சுஜாதா அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. வாங்கியிருந்தாலும் இவருக்கு முக்கியமாக கிடைச்ச ஒரு அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு இவரோட எழுத்து வல்லமைக்காக கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. இவரின் இழப்பு வெறும் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் அவரோட கோடிக்கணக்கான வாசகர்களுக்கும் தான். இவரோட மரணத்துக்கு அப்புறம் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இதுக்கு சம்மந்தப்பட்ட நாவல்ஸ் எழுதுறதுக்கு பெருசாக யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. எழுதியிருக்கலாம், பட் இவரை மாதிரி எழுத முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான்.